ஓம் கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே துணை. தற்சமயம் ரோஹிணி நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4ஆம் பாத நட்சத்திரங்களுக்கான வரன், அதாவது கணவன் மனைவி அமையும் ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ லக்னத்தில் கேது, லக்னத்தில் ராகு கேது இருக்கலாம், லக்னத்தில் சுக்கிரன் இருக்கும். இது மாதிரி அமைப்பு கொண்டவர்களாகவும், அதே மாதிரி மீன லக்னம், கன்னி லக்னம், துலாம் லக்னம், இந்த 3 வீடுகளை கொண்டவர்களாகவும், அதே மாதிரி நம்ம சொல்லும்போது லக்னத்தில் ராகு கேது, லக்னத்தில் சுக்கிரன் சொல்லியிருக்கோம். அதே இந்த இது கிரக சேர்க்கை. லக்னம் லக்னாதிபதி ராகுவோடவோ, லக்னாதிபதி கேதுவோடனோ, அல்லது லக்னாதிபதி சுக்கிரனுடனோ சேர்க்கை பெற்றிருக்கலாம். நம்ம சொன்ன அந்த 3 லக்னம் அமைப்பு இருக்கலாம். மீன லக்னம், கன்னி லக்னம், துலாம் லக்னம். அடுத்ததாக பாவ சேர்க்கை, எந்தெந்த பாவத்தோட தொடர்புகள் இருக்கும். 1ஆம் பாவம் 6ஆம் பாவ தொடர்பு, 6 7ஆம் பாவ தொடர்பு, 1 7ஆம் பாவ தொடர்பு, 1 12ஆம் பாவ தொடர்பு, இவ்வாறு தொடர்புகளை பெற்றிருக்கும் பாவ சேர்க்கை. 2 பாவமும் 1ஆம் பாவம் 12ஆம் பாவம், 12ஆம் பாவத்திலேருந்து 1ஆம் பாவம் எப்படி வேணால் இருக்கலாம். அதே மாதிரி நட்சத்திரங்கள் சொல்லும்போது நேரடியாக அமையும் நட்சத்திரங்கள் என்னென்ன? ரோஹிணி நட்சத்திரத்துக்கு அனுஷம், அஸ்வினி, ஆயில்யம், புரட்டாதி, பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி, இந்த மொத்தம் 8 நட்சத்திரங்கள் ஒன்றா நேரடியாகவோ அல்லது லக்னம் புள்ளியாகவோ அமையும். இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு இவ்வாறு தான் இந்த கொடுப்பனை, திருமண வரன் அல்லது கணவன் மனைவி அமையும் அமைப்பாக இருக்கும். நன்றி. ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம், கோயம்புத்தூர்.